राधे कृष्णा जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो गंगा मैया की जय। जय बोलो हिमाचल पर्वतराज की जय। जय बोलो भारत माता की जय। राधे 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 राधे। ஒவ்வொரு நாளுமே இந்த கங்கே சரணம் ஆரம்பிக்கும் பொழுது ஜெய் போலோ ராதா ராணி கி அப்படின்னு தான் வரும். இந்த சமர்த்த ராமதாசருடைய சரித்திரம் முடிகிற சமயத்தில் திருப்பி டெய்லி சமர்த்த ராமதாசருக்கு ஜெய் அப்படின்னு வரும். இன்னைக்கு உண்டு जय बोलो हिंदू साम्राज्याधिपति चक्रवर्ती शिवाजी महाराज राजे की जय. छत्रपति शिवाजी महाराजा அவருடைய அழகான ஜன்மதினம் இன்று. சாந்திர மாச கணக்குப்படி ஃபால்குண மாதம், ஃபால்குணம் அப்படின்னா பங்குனி மாதம், ஃபால்குண மாதம் சுக்லபக்ஷம் வளர்பிறையில் த்விதீய இரண்டாவது நாளை பாண்டீரவனத்தில் ராதா கிருஷ்ண விவாக தினமாக கொண்டாடுவார்கள். புலேரா தூஜ் அப்படின்னு பேர். தூஜ்னா இரண்டாவது நாள், புலேரா அப்படின்னா பூக்களால், பூக்கள் த்விதீயை அப்படின்னு அர்த்தம். பகவான் வந்து பூக்களால் இன்னைக்கு ஹோலி விளையாடுறான் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? ஸோ புலேரா தூஜ் அப்படின்னு அழகாக கொண்டாடுவார்கள் ரொம்ப விசேஷமாக. ராதையும் கண்ணனும் கல்யாணம் பண்ணுறது பாண்டீர வனத்தில். புராணங்களில் நான் இதற்கான ஆதாரம் தேடின்னு இருக்கேன். ஆனால் நேற்று பாண்டீர வனத்தில் இருக்கக்கூடிய அங்கே இருக்க அந்த பூஜாரி ஸ்ரீமான் பிரமோத் மகாஜன் அவரிடத்த பேசும்போது சொன்னார், இந்த பாண்டீர வனத்தில் தான் நாங்கள் விசேஷமாக அப்படி கொண்டாடுறோம். இதுக்கு புராணங்கள் படி இதற்கான திதிக்கான ஒரு நிர்ணயம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் சொல்லி எப்படி நான் தேடலை, பார்க்கலாம், இன்றைக்கி கிடச்சிதுன்னா சொல்லுவோம். ரைட்டா? அப்புறமா இன்றைக்கி அழகான ராதா கிருஷ்ண வெட்டிங் டே. எல்லாருக்கும் பிரேமையும் பக்தியும் பஜனையும் நாம ஜபமும் பெருகட்டு. நேற்று சில கேள்வியெலாம் கேட்டிருந்தேன். சாந்திர மாத அடிப்படையில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் என்னன்னு கண்டுபிடிங்கோன்னு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கண்டுபிடிச்சிருக்கா. இருந்தாலும் இன்றைக்கும் ஒரு சான்ஸ் தரேன், முடிஞ்ச இன்றைக்கும் தேடுங்கோ. அமாவாசை டு அமாவாசை யாருக்கெல்லாம், பௌர்ணமிலேருந்து பௌர்ணமி யார் யாருக்கெல்லாம் அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்க. அப்புறம் இன்னொன்று கேட்டேன், இந்த காட்டுப்பன்றியால் தோண்டப்பட்ட மண்ணை எடுத்து உடம்பு முழுக்க பூசிக்கணும். காட்டுப்பன்றி, காட்டுப்பன்றிக்கு எதுக்காக பண்ணுவோன்னா ஒரு கிழங்குன்னு, கோரக்கிழங்குன்னு பேர் இதுக்கு. அந்த கோரக்கிழங்கு பிரசாதம், அது கோரக்கிழங்கை இடித்து அதை அப்படி சர்க்கரையை கலந்து அதை பிரசாதமாக நிவேதனம் பண்ணுறது ஸ்ரீமுஷ்ணம் பூவராக சுவாமிக்குத்தான் பண்ணுவார்கள். ஸோ நேற்று கேட்ட கேள்விகளில் இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். சாந்திர மாதங்கள் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இன்னும் கொஞ்சம் தேடுங்க. சரியா? இதுதான் சொல்லிட்டு இருந்தேன். பயோவிரதம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி ஆரம்பிக்கணும்னு நம்ம கஷ்யபர் அதிதி தேவிக்கு சொன்னார். ஸ்ரீமத் பாகவதம் 8வது ஸ்கந்தம் 16வது அத்தியாயத்தில் அழகாக இந்த விஷயம் காண கிடைக்கிறது அப்படின்னு சொன்னேன். ஸோ எப்படி பூஜை பண்ணணும்னு ஆரம்பிக்கிறார். நிர்வர்த்திதாத்மநியமோ தேவமர்ச்சே சமாஹிதகம்
அர்ச்சாயாம் தண்டிலே சூர்யே ஜலே வஹ்னௌ குராவபி அப்படின்னு சொல்லி சொன்னேன். அழகாக ஆனந்தமாக அந்த எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கஷ்யப்பர் சொல்கிறார். ரொம்ப ஸ்ரத்தையோட அதிதி தேவி கேட்குறா. ஸ்ரத்தை வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஸ்ரத்தை வேணும். குரு வார்த்தையில் ஸ்ரத்த வேணும், குரு கைங்கரியத்தில் ஸ்ரத்த வேணும், குரு கொடுத்த உபதேசத்தில் ஸ்ரத்த வேணும், குருவிடத்திலே ஸ்ரத்தை வேணும். ஸ்ரத்தை தான் ரகசியம். தற்பெருமையினாலேயோ அபிமானத்தினாலேயோ அகம்பாவத்தினாலேயோ ஸ்ரத்த குறையக்கூடாது. ஸ்ரத்த குறையிறது அப்படின்னாலே வாழ்க்கை பாதை மாறும். அதிதி தேவி ஸ்ரத்தையோட கேட்குறா கஷ்யப்பரிடத்தில். அப்போ அழகாக ஒரு 9 ஸ்லோகங்கள் நம்ம கஷ்யப்பர் சொல்லி கொடுக்குறார். நமஸ்துப்யம் பகவதே புருஷாய மஹீயசே சர்வபூத நிவாசாய வாசுதேவாய சாட்சினே. ரொம்ப அழகா இதுலேருந்து ஒரு 9 ஸ்லோகம் நீங்களும் சொல்லலாம். நமஸ்துப்யம் பகவதே புருஷாய மஹீயசே. புருஷன் அப்படின்ற வார்த்தையே பரமாத்மாவை தான் குறிக்கும். மஹீயசே அப்படின்னா பூஜிக்க தகுந்தவன் அர்த்தம், பூஜைக்குரியவர். பகவதே 6 குணங்கள் உடையவன் பகவான். அது என்ன 6 குணங்கள்னு கண்டுபிடிங்க. சர்வபூத நிவாசாய, நிவாசம்னா இருப்பிடம், எல்லா பிராணிகளுக்கும் இருப்பிடமாக இருக்கக்கூடியவர். சாட்சினே, எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கார். நம்முடைய அன்பு, அக்கறை, உரிமை, காதல், காமம், பைத்திகார்த்தனம், முட்டாள்தனம், பயம், கோபம், பொறாமை, சந்தேகம், எதிர்பார்ப்பு, ஏமாற்றம், அபிமானம், அகம்பாவம், தற்பெருமை, எல்லாத்துக்கும் சாட்சி. எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. சாட்சினே. வாசுதேவனே உனக்கு நமஸ்காரம். நமஸ்துப்யம் பகவதே புருஷாய மஹீயசே சர்வபூத நிவாசாய வாசுதேவாய சாட்சினே. இது முதல் ஸ்லோகம். அடுத்து 2வது ஸ்லோகம். நமோ வியக்தாய சூக்ஷ்மாய பிரதான புருஷாய ச சதுர்விம்சத்குணஜ்ஞாய குணசங்காய நஹேதவே. அழகா வியக்தம், எல்லாத்துக்கும் தெரியும்படியாக இருக்கக்கூடிய, அதாவது அர்ச்சாவதார மூர்த்திகள்லாம் வியக்தமாக இருக்குது. அவ்வியக்தம்னா கண்ணுக்கு புலப்படாதுன்னு. சூக்ஷ்மாய, சூக்ஷ்மம், ரொம்ப நுணுக்கமாக ரகசியமாக இருக்குது சூக்ஷ்மம். பிரதான புருஷ, எல்லாத்துக்கும் ஆதி காரணமாக இருக்கக்கூடிய பிரதான புருஷன். சதுர்விம்சத்குணஜ்ஞா, 24 குணங்கள் தத்துவங்களாக இருக்கக்கூடிய அவர் தான். குணசம்ஞாய, குணக்கடலும் இவர் தான். அப்படிப்பட்ட உனக்கு நமஸ்கார். நமோ அவ்யக்தாய, நமோ வியக்தாய சூக்ஷ்மாய பிரதான புருஷாய ச சதுர்விம்சத்குணஜ்ஞாய குணசங்காய நாஹேத் குணசங்கயானயேதவே. அடுத்து 3வது ஸ்லோகம். பெருசாக அர்த்தம் தெரியலன்னு பகவானை நமஸ்காரம் சொல்லி கொண்டாடுறார். நமோ த்விஷீர்ஷ்ணே திரிபதே சதுஷ்ருங்காய தந்தவே சப்தஹஸ்தாய யஜ்ஞாய த்ரயீ வித்யாத்மனே நமஹ. த்விசீர்ஷ்ணை, இருதலைகள் உடையவர் அப்படின்னு அர்த்தம். ஆரம்பம் முடிவல்ல, ஆத்யந்தமானவன் அர்த்தம். திரிபதே, 3 கால்கள் உடையவர். பிராதகம், பிராத காலம், மத்தியான காலம், சந்தியா காலம், எல்லாத்துக்கும் அந்த மாதிரி 3 காலங்களாக இருக்கக்கூடியவர். சதுஷ்ருங்காய, 4 வேதங்களே அவருக்கு முக்கியமாக இருக்குது.
அழகா தந்தையே நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒருத்தர் தந்தவே. சப்தஹஸ்தாய 7 சந்தஸ் இருக்கிறவர். வித்யாத்மனே வேத மந்திரங்கள்லாம் சொல்லக்கூடிய ஒன்று. யஜ்ஞஸ்வரூபியான உனக்கு நமஸ்காரம். நம சிவாய ருத்ராய நம சக்திதராய ச சர்வ வித்யாதிபதயே பூதானாம் பதயே நம. சிவன்னா மங்களகரமானவர். அந்த மங்களகரமானவனுக்கு, ருத்ரனாக இருக்கக்கூடியவருக்கு, சக்தியாக இருக்கக்கூடியவர், சக்தியை தரிக்கக்கூடியவர்களுக்கு, எல்லா வித்தைகளுக்கும் அதிபதியான, எல்லா பூதங்களுக்கும் பதியான உனக்கு நமஸ்காரம். நமோ இரண்ய கர்ப்பாய பிராணாய ஜகதாத்மனே யோகைஸ்வர்ய ஷரீராய நமஸ்தே யோகஹேதவே. ஹிரண்ய கர்ப்பனாக இருக்க பிரபுவே உனக்கு நமஸ்காரம். பிராணனாக இருக்கக்கூடிய உனக்கு நமஸ்காரம். ஜகதே ரூபமாக இருக்கக்கூடிய உனக்கு நமஸ்காரம். யோகைஸ்வரிய விஷயங்கள் தெரிஞ்ச அஷ்டமா சித்திகளுடைய உனக்கு நமஸ்காரம். யோகா ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய உனக்கு நமஸ்காரம். நமஸ்தே ஆதிதேவாய சாட்சிபூதாய தே நமக. ஆதிதேவனும் சாட்சிபூதமாக இருக்க உனக்கு நமஸ்காரம். நாராயணாய ரிஷயே நராயகரையே நமக. நரநாராயண ஸ்வரூபியாக இருக்கக்கூடிய ஹரியே உனக்கு நமஸ்காரம். நமோ மரகதஷ்யாம வபுஷஹ அதிகதஸ்வியே கேசவாய நமஸ்துப்யம் நமஸ்தே பீதவாசசே. பச்சை மாமலை போல் மீனி, அதுதான் மரகத ஷாம வபுஷே. மரகத பச்சை போல பசுமையான உடல் தரித்தவனே. பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா. அதிகதஸ்ரீயே லக்ஷ்மி தேவியால் வரிக்கப்பட்ட உனக்கு நமஸ்காரம். கேசவனுக்கு நமஸ்காரம். மஞ்சள் பட்டாடு எனது பிரபுவுக்கு நமஸ்காரம். துவம் சர்வவரத பும்சாம் வரேண்ய வரதர்ஷப அத்தஸ்தே ஸ்ரேயசே தீராக பாதரேனும் உபாசதே. வரண்யே வரதர்ஷப, சேவிக்க தகுந்தவர்களுக்கு நல்ல வரம் கொடுக்கக்கூடிய பிரபு, சேவிக்க தகுந்தவனே, எல்லா ஜனங்களுக்கும் எல்லா வரத்தையும் கொடுக்கக்கூடியவர். துவம் பும்சாம் சர்வ வரதக. அதனால் உத்தமமானவர்கள் உன் திருவடி தூளியே கதின்னு கிடக்கிறார். தீராகா பாதரேனு உபாசதே. அன்வவர்த்தந்த யம் தேவாக ஸ்ரீஷ்ச தத் பாத பத்மயோஹோ ஸ்பிருஹயந்த இவாமோதம் பகவான் மே பிரசீததாம். அந்த நாராயணுடைய தாமரை போன்ற திருவடிகளினுடைய வாசனையை முகர்வதில் ஆசைப்பட்ட தேவர்கள், தேவர்களும் லக்ஷ்மி தேவி எவரை அனுசரிக்கிறார்களோ அந்த சுவாமி எனக்கு அனுகிரகம் பண்ணட்டும். எவருடைய பாத பத்மத்தை, அவருடைய திருவடியே கதின்னு கிடக்கணும். லக்ஷ்மி முதலான உத்தமர்கள் தேவர்கள் எல்லாம் கதின்னு கிடக்கிறாலும் அந்த நாராயணன் எனக்கு அனுகிரகிக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த 9 மந்திரங்கள் பிரம்மதேவர் கஷ்யபருக்கு சொன்னதை கஷ்யபர் அதிதி தேவிக்கு சொன்னார். ஏதைர் மந்திரை ரிஷிகேஷம் ஆவாகன புரஸ்கிருதம் அர்ச்சயேத் ஸ்ரத்தயா யுக்தஹ பாத்யோ ஸ்பர்ஷனாதிபிஹி. 9 மந்திரங்களால், இப்போ சொன்ன முன்னாடி சொன்ன 9 ஸ்லோகங்களால் பகவானை அழகாக ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்ரத்தையோடு கூடி பகவானை பூஜை பண்ணணும். பார்க்கியம் அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனம்னு சுவாமிக்கு இதெல்லாம் பூஜை பண்ணணும். இதை கொடி இதெல்லாம் பூஜா முறைகள். ஓகேவா? அர்ச்சித்வா கந்தமால்யாத்யைஹ பயசா ஸ்நேபயேத் விபும் வஸ்த்ரோபவீதாபரண பாத்யோபஸ்பர்ஷனைஸ்ததஹ கந்ததூபாதிபிஹ சார்ச்சேத் கந்ததூபாதிபிஹ ச அர்ச்சேத் துவாதசாக்ஷர வித்யயா.
பகவானுக்காக வாசனை பூவல் சந்தனம் புஷ்ப மாலையெல்லாம் வச்சு பாலால் அபிஷேகம் பண்ணி பகவானுக்கு அலங்கார முறை வஸ்திரம் சாத்தி ஆபரணங்கள்லாம் போட்டு பகவானுக்கு அழகாக தூப தீபங்கள்லாம் காட்டி ஓம் நமோ பகவதே வாசுதேவாய எந்த மந்திரத்தை எந்த விஷயத்தை துருவன் ஜபிச்சானோ அதே விஷயத்தை சொல்கிறார். அந்த அவன் சொன்னான்னு சொல்ல இவர் சொல்கிறார். இந்த ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்றது அத்தனை சிரேஷ்டமான துவாதச அக்ஷர மந்திரம். அதெல்லாம் பகவானுக்கு அப்படி பூஜை பண்ணணும். ஸ்ருதம் பயசி நைவேத்யம் ஷாலயன்னம் விபவே சதி சசர்ப்பி சங்கிருடம் தத்வா ஜுஹ்யான் மூல வித்யாம். பசும்பாலில் நல்லா நெய்யோடு கூடிய வெள்ளத்தில் போட்ட சம்பா அரிசியை அழகாக பக்குவம் பண்ணி செந்நெல் அரிசி கலந்த அக்காரம் சிற்றுண்டின்னு ஆழ்வார் சொல்வார். அக்காரடிசல் இதுதான். அக்காரடிசல் பண்ணி சுவாமிக்கு ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு சொல்லி ஹோமம் பண்ணிட்டு நிவேதிதம் தத்பக்தாய தத்யாது புஞ்சீத வா ஸ்வயம் தத்வாசமனம் அர்ச்சித்வா தாம்பூலம் ச நிவேதயேது. அப்புறமா விஷ்ணு பக்தாவில் கொடுக்கணும். அப்புறமா மீதி வாழும் சாப்பிடலாம். பகவன் நாமத்தை அழகாக ஜபிக்கணும் 108 தடவை இந்த ஓம் நமோ பகவதே வாசுதேவாயன்னு. அப்புறமா எல்லாம் பண்ணிட்டு தரையில் அப்படி கட்ட மாதிரி படுத்தணும். அது போகங்களில் ஈடுபடாமல் படுத்துக்கணும் அப்படின்னு. ஸோ இப்படி இந்த பயோவிரதத்தை சொல்கிறார். யார் யார் பெருசாக நிறைய பணம் இல்லை கூட ஒருத்தர் 2 பேருக்கு அந்த திருப்தியாக போஜனம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தானும் ஆகாரம் சாப்பிட்டுட்டு திருப்பியும் காத்தால எழுந்து குளித்து எழுந்து இது மாதிரி 12 நாள் சுவாமிக்கு பூஜை பண்ணணும். பிரதிபத்தினம் ஆரம்பிய சரியா பிரதிபத்தினம் ஆரம்பிய பலி பிரதிபத்தியாமின்னு இல்லையா. அந்த பிரதிபதம்ன்றது பிரதிமைன்னு அர்த்தம். பிரதமை சொல்கிறோம் இல்லையா. பிரதிபத்தினமாரபிய யாவசுக்லத்ரயோதசீம் பிரம்மச்சரியமதஸ்வப்னம் ஸ்நானம் த்ரிஷவணம் சரேது. இதுதான் சொன்னதே. சுக்லபக்ஷ பிரதமையிலேருந்து ஆரம்பித்து சுக்லபக்ஷ திரையோதசி வரைக்கும் சத்தியோடு இதை 3 வேளை ஸ்நானம் பண்ணிட்டு பண்ணணும்னு. ஸோ நேதி தான் சொன்னேன் பிரதமை அப்படின்னு. இப்போ வரக்கூடிய திரையோதசி இருக்கும் இல்லையா, ஏகாதசி துவாதசி திரையோதசி, எப்படி 12 நாளும் இதை செய்ய வேண்டும். ஓகேவா? பயோவிரதம். யாருக்கும் தேவையில்லாதெல்லாம் பேசுறதை விட்டுட்டு வர்ஜயேத்து அசத் ஆலாபம் போகான் உச்சாவ சாம்ஸ்ததாக அஹிம்சக சர்வபூதானாம் வாசுதேவ பராயணக. துஷ்டர்களோட பேசுகிறத விட்டுடணும். துஷ்ட வார்த்தைகள் பேசுகிறத விட்டுடணும். தேவையில்லாதெல்லாம் விட்டுடணும். யாருக்கும் கஷ்டம் கொடுக்காம பகவத் ஸ்மரணை பண்ணணும். 12 நாள் பண்ணிட்டு 13ஆவது நாள் அழகாக பகவானுக்கு சாஸ்திர முறைப்படி அபிஷேகம் எல்லாம் பண்ணணும். ஸ்ரத்தையோடு இதை பண்ணி நாராயணன் சந்தோஷப்படணும். நாராயணனுக்கு ஹோமம் பண்ணணும். நாராயணனுக்கு நிவேதனம் பண்ணணும். சமத்தா அதெல்லாம் பண்ணணும். அப்படி கரெக்டாக அது ஆண்டாள் சொல்கிற மாதிரி தான். இது ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி உய்யுமாறின்னி உகந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னா மாதிரி தானங்கள்லாம் கொடுத்து சத்தையோடு இருக்கணும். எல்லாருக்கும் கொடுக்கும்போது நாராயணனுக்கே நான் சமர்ப்பிக்கிறேன்னு அந்த பாவத்தோடு கொடுக்கணும். தனக்கு வேண்டப்பட்டவான் இல்லாமல் எல்லாருக்கும் கொடுக்கணும். பஜனை பண்ணணும். நல்ல சத்கதைகள்லாம் கேட்கணும். நிருத்யவாதித்ர கீதைச்ச ஸ்துதுபிஹி ஸ்வஸ்தி வாசகைஹி காரயே தத் கதாபிச்ச பூஜாம் பகவதோன்வஹம். ஆனந்தமாக ஆட்டம் பாட்டம், அதாவது நாம சங்கீர்த்தனம், பகவன் நாமத்தோட கீர்த்தனைக்கு ஆடிண்டு
அழகாக சத்விஷயங்கள் பேசிண்டு நாராயண கதையை கேட்டுண்டு அழகாக பண்ணணும். ஏதத் பயோவ்ரதம் நாம புருஷாராதனம் பரம் பிதாமகேனாபிஹிதம் மயா தே சமுதாஹிருதம். பயோவிரதம்னு சொன்ன இந்த நாராயண திருப்திப்படுத்தக்கூடிய இந்த விரதம் பிரம்மதேவராலே சொல்லப்பட்டது, அதை நான் உனக்கு உபதேசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்றார். த்வம் சாணேன மகாபாகே சம்யக் சீர்ணேன கேசவம் ஆத்மனா சுத்த பாவேன நியதாத்மா பஜாவ்யயம். ஏ பாக்யவதி, ஸ்ரத்தையோட வினயத்தோட நாராயணனை சேவிப்பாய். அயம் வை சர்வயஜ்ஞாக்யः சர்வவ்ரதமிதி ஸ்மிருதம் தபஸ்ஸாரமிதம் பத்ரே தானம் சேஸ்வரதர்ப்பணம். மங்களகரமானது இந்த பயோவிரதமானது எல்லா யஜ்ஞங்களுக்கும் விசேஷமானது, எல்லா விரதத்துக்கும் சாரமானது, எல்லா தவத்தினுடைய சாரம். நாராயணனுக்கு ரொம்ப பிடிச்சது. சரியா? தயேவ நியமாக சாக்ஷாத் ஏவ சயமுத்தமாக தபோதானம் விரதம் யஜ்ஞோ ஏன துஷ்யத்யதுக்ஷஜः. நாராயணன் சந்தோஷப்படக்கூடிய நியமங்கள் இதுதான். தபம் தானம் விரதம் யஜ்ஞம் எல்லாம் இதுதான். சரியா? அதனால தஸ்மாத் ஏதத்வ்ரதம் பத்ரே பிரயதா ஸ்ரத்தயாச்சர பகவான் பரிதுஷ்டஸ்தே வராணாசு விதாஸ்யசி. மங்களகரமானவளே, அதனால் இந்திரியங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஸ்ரத்தையோடு இந்த பயோவிரதத்தை பண்ணு. சந்தோஷம் அடைஞ்ச பகவான் நாராயணன் உனக்கு வேண்டிய வரங்களை கொடுப்பார். நீங்களும் இதை கேட்டுக்க இல்லையா? உங்களுக்கும் நல்லதே நடக்கட்டும். ஏன்னா கஷ்யபர் பெரிய மகத்குரு பிரஜாபதி, அவர் சொல்லியிருக்கார், இந்த விரதம் இல்லைன்னா கூட அதை கேட்டுக்க இல்லையா? இதுவே உமக்கு நன்மை செய்யும். இது ஸ்ரீமத்பாகவதே மகாபுராணே அஷ்டமஸ்கந்தே அதிதி பயோவிரதகதனம் நாம ஷோடசோத்தியாயः. ஸோ இவ்வாறாக பயோவிரதம் அதோடைய ஸ்லோகம் பண்ண வேண்டிய விஷயங்களை சுருக்கமாக சொன்னேன். கஷ்யபர் அதிதி தேவிக்கு சொன்னது போலே. சரியா? ஸோ கங்காதேவி நமக்கு வாமனமூர்த்தியினுடைய வைபவத்தையும் அனுகிரகம் பண்ணுறாள். கூடியிருந்து குளிர்வோமாக. எல்லாருக்கும் ராதா கிருஷ்ண கல்யாண தின ஆசீர்வாதங்கள், சத்ரபதி சிவாஜி ஜன்மதின ஆசீர்வாதங்கள், தமிழ் தாத்தா ஊவே சுவாமிநாத ஐயர் அவருடைய ஜன்மதின ஆசீர்வாதங்கள். ராதே கிருஷ்ணா.